தென்காசி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு மற்றும் வரத்து குறைவு காரணமாக எலுமிச்சை விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. புளியங்குடி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் எலுமிச்சை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ எலுமிச்சை வெறும் 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையான நிலையில் தற்போது தேவை அதிகரித்திருப்பதால் விலை பல மடங்கு உயர்ந்து 1 கிலோ 170 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை புளியந்தோப்பில் காணாமல் போன 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 192 செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. காணாமல் போன செல்போன்கள் CEIR போர்ட்டல் மூலம் மீட்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பேட்டியளித்த சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் பிரின்சி, கல்வி உதவித்தொகை தருவதாக வரும் தொலைபேசி அழைப்புகளை நம்ப வேண்டாம் என்றார். சைபர் கிரைம் திடீர்னு யாராவது OTP கேட்குறாங்க, இல்லை ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொல்றாங்க, எக்ஸெட்ரா எதுனாலும் அவேர்னஸா இருக்கணும். எல்லாமே ஃபேக்கு. கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. உங்களுக்காக காவல்துறை எப்பவுமே அலர்ட்டா இருக்கிறோம். கோவையில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருமலையாம்பாளையம் பகுதியில் உள்ள நேரு கல்லூரி, சரவணம்பட்டி பகுதியில் உள்ள சங்கரா கல்லூரி உள்ளிட்டவற்றில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. மாவடி மன்னன் வரவேற்பு, செண்டை மேளம் உள்ளிட்ட பல்வேறு இசை நிகழ்ச்சி, மாணவ மாணவிகளின் ஆட்டம் பாட்டத்துடன் விழா நடந்தது. திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள டாப்லைட் மைதானத்தில் ஜவுளி தொழில்நுட்ப இயந்திர கண்காட்சி தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 300க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஜவுளி தொழில்நுட்ப இயந்திர தயாரிப்பு நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளன. தற்போது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின் கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் சுமார் 400 கோடி ரூபாய் வர்த்தக ஒப்பந்தம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடதுசாரி மாணவர் அமைப்பினர் போராட்டங்களில் பங்கேற்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்த தலைமைச் செயலாளர் சாய்குமார் பதவி விலக வலியுறுத்தி CPM சார்பில் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இது சம்பந்தமாக வெளியிட்ட அனைத்து உத்தரவுகளும் சுற்றறிக்கைகளும் திரும்ப பெறப்பட வேண்டும். இதற்கு மூல காரணமாக இருந்த தலைமைச் செயலாளர் உடனடியாக அந்த பணியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். கம்யூனிஸ்ட் மாணவர்களை கணக்கெடுக்க வட்டாட்சியர் உத்தரவிட்டது குறித்து முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என திருப்பூர் மக்களவை தொகுதி உறுப்பினர் சுப்பராயன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முகநூலில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி நடக்கிறது என்பது முழு உண்மையல்ல என்றும், ஆட்சியாளர்களை அதிகாரிகள் இயக்குகிற வகையில் தாவேகா அமைச்சரவை உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேகா ஆட்சியில் 100 நாட்களில் என்னென்ன ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்ற விவரங்களை சேகரித்துக் கொண்டிருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் திமுக சார்பில் தாவேகா அரசின் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், காவல் நிலையங்களில் தாவேகாவினர் மீது புகார் அளித்தால் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றார். குறிப்பா திருவொற்றியூர்ல மாணவன் சாகடிக்கப்படுகிறார்கள் சொன்னால் யாராவது இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு, அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு பசங்க அனுப்புவாங்க நினைக்கிறேன். சென்னையை அடுத்த குன்றத்தூர் அருகே ஆட்டோ ஓட்டுநரை வெட்டி கொலை செய்த நண்பர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். திருமுடிவாக்கம் அருகே காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது அந்த வழியாக வந்த ஆட்டோவை நிறுத்தி சோதனை செய்தனர். ஆட்டோவில் 3 பேர் போதையில் இருந்த நிலையில் ஆட்டோ முழுவதும் இரத்தக்கரைகள் இருந்துள்ளன. இதையடுத்து மூவரிடமும் காவலர்கள் நடத்திய விசாரணையில் அவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்களான மகேஷ், ஹரிகிருஷ்ணன் மற்றும் வெங்கடேசன் என்பதும், மது போதையில் மகேஷ் என்பவரை அடித்து கொலை செய்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 3 பேரையும் காவலர்கள் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே பள்ளி முடிந்து குழந்தைகளை அழைத்துச் செல்லும் பெண்ணை குறிவைத்து 5 சவரன் தங்கச்சங்கிலி வரித்த நபரை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அனகாபுத்தூரைச் சேர்ந்த மோகன் பாபு என்பவர் திருட்டில் ஈடுபட்ட பின் உடைகளை மாற்றி போர்ட்டர் வண்டியை வரவைத்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் செல்லும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. 200க்கும் மேற்பட்ட CCTV காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளியை கைது செய்த காவல்துறையினர் 5 சவரன் தாலி சரடை 36 கிராம் தங்க கட்டியாக மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே இருவார்பட்டியில் வைப்பாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்ட தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் 20 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. 19 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளப்பெருக்கில் பாலம் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் இதுவரை பாலம் அமைக்கப்படாததால் தங்களுக்கு மீண்டும் தரமான முறையில் மேம்பாலம் அமைத்து தர வேண்டுமென அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சிறுமியை காதலிக்க வற்புறுத்தி கொலை மிரட்டல் விடுத்த இளைஞருக்கு 13 ஆண்டு சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அஜித்குமார் என்ற 24 வயது இளைஞர் கடந்த 2022ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியிடம் காதலிக்க வற்புறுத்தி தொல்லை கொடுத்துள்ளார். காதலிக்க மறுத்தால் முகத்தில் திராவகம் ஊற்றி விடுவதாகவும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரை போலீசார் கைது செய்த நிலையில் 13 ஆண்டு சிறை தண்டனையும் 58,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். விருதுநகரின் முக்கிய நிலத்தடி நீர் ஆதாரமாக உள்ள 160 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தெப்பக்குளம் 21 ஆண்டுகளுக்கு பின் தூர்வாரப்பட்டு வருகிறது. தெப்பக்குளம் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தண்ணீர் நிரம்பியே இருந்த நிலையில் சமீப காலமாக துர்நாற்றம் வீசியதால் தெப்பக்குளத்தை தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். இதையடுத்து தண்ணீருக்குள் பெரிய மோட்டார்கள் வைத்து தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் தொடங்கி தெப்பக்குளம் முழுமையாக தூர்வாரப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே ஆடு மேய்த்து குடும்பம் நடத்தி வந்த மூதாட்டியிடம் 24 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொட்டியம் அருகே கள்ளிப்பட்டியில் கணவரை இழந்து ஆடு மேய்த்து குடும்பம் நடத்தி வரும் சீலம்மாள் என்ற மூதாட்டியின் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் அங்கிருந்த பை ஒன்றை திருடிச் சென்றார். அந்த பையில் 23.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒரு செல்போன் இருந்ததாக கூறும் மூதாட்டி சீலம்மாள் இதுகுறித்து தொட்டியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவலர்கள் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு நிலவியது. வெம்பாக்கத்தைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ஈசிஆர் சாலையில் ஆட்டோவில் சென்றபோது ஓட்டுநர் உரிமத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் 3 மணி நேரத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கீழே இறக்கினர். காரைக்காலில் சொகுசு பேருந்தின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 23 வயதான இளைஞர் உயிரிழந்தார். காரைக்காலைச் சேர்ந்த முகமது கைஃப், அஜ்மல் அகமது இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சென்ற சொகுசு பேருந்து மீது மோதியுள்ளனர். இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் முகமது கைஃப் உயிரிழந்தார். அஜ்மல் அகமது படுகாயமடைந்தார். இதில் முகமது கைஃபிற்கு வரும் 27ஆம் தேதி திருமணம் நடைபெறவிருந்ததாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் உள்ள ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் ஓணம் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து பாரம்பரிய உடை அணிந்து மகிழ்ச்சியோடு ஓணம் விழாவில் பங்கேற்றனர். திருவாதிரை நடனம், ஓணம் பாட்டு, வடமிழுத்தல், குச்சிப்புடி உள்ளிட்ட பல்வேறு கலை மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி ஒன்றியத்தில் பாரம்பரியமாக சாகுபடி செய்து வந்த நிலங்களில் மீண்டும் விவசாயம் செய்ய அனுமதிக்க கோரி ஆட்சியரை முற்றுகையிட்டு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அத்திப்பட்டி, சூரியூர் கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக சாகுபடி செய்து வந்த 400 ஏக்கர் நிலங்களில் விவசாயிகள் வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி, வனத்துறை, பொதுப்பணித்துறையினர் இடையே முரண்பாடு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த நிலத்தில் மீண்டும் விவசாயம் செய்ய அனுமதிக்க கோரி ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர்.